கதை. அர்ஜுன் ரோப்லாக்ஸ் விளையாட்டுகளின் மிகப்பெரிய ரசிகன். ஒரு நாள் இரவு நேரம் அதிகாலை 3 மணியை கடந்திருந்தது. வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது அர்ஜுன் மட்டும் தனியாக ஒரு பழைய ஹாரர் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தான். அச்சமயம் திடீரென அவன் ஸ்கிரீனில் ஒரு விசித்திரமான செய்தி தோன்றியது. நீ தனியாக இல்லை என்று உனக்கு தெரியுமா? யாரோ அவனை பயமுறுத்த முயற்சிக்கிறார்கள் என்று நினைத்து அர்ஜுன் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அடுத்த நொடியிலேயே பெயரும் முகமும் இல்லாத முழுக்க கருப்பிடித அவதார் ஒன்று விளையாட்டில் தோன்றியது. அதது அர்ஜுனின் கதாபாத்திரத்தை தொடர்ந்து பின்தொடர ஆரம்பித்தது. அவன் உடனே விளையாட்டை மூட முயன்றான். ஆனால் எக்ஸிட் பட்டன் வேலை செய்யவில்லை. பயத்தில் அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. அச்சமயம் திடீரென அவன் அறையில் இருந்த மின் விசிறி தானாகவே நின்றது. வெளியில் யாரோ ஜன்னலை தட்டுவது போல ஒரு சத்தம் கேட்டது. திரையிலிருந்த முகமற்ற உருவம் கேமராவின் வழியே நேராக அர்ஜுனை பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. மெதுவாக அந்த உருவம் டைப் செய்தது, பின்னால் திரும்பி பார்க்காதே. பயத்தில் உறைந்த அர்ஜுன் மெதுவாக தனது கணினி திரையின் பிரதிபலிப்பை பார்த்தான். அப்போது அவன் தோளின் பின்னால் அதே முகமற்ற கருப்பு உருவம் நின்று கொண்டிருப்பதை கண்டான். அடுத்த நாள் காலை அர்ஜுனின் அறை கதவு திறந்திருந்தது. ஆனால் அர்ஜுன் எங்கும் இல்லை. கணினி திரையில் அந்த பழைய விளையாட்டு மட்டும் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு புதிய அவதார் சேர்க்கப்பட்டிருந்தது. அது பார்ப்பதற்கு அப்படியே அர்ஜுனைப் போலவே இருந்தது. நீதிக்கதை. அறியப்படாத சர்வர்களில் இரவு நேரங்களில் விளையாடுவது ஆபத்தாக இருக்கலாம்.